Taste the Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2025-26 ஆண்டிற்கான தமிழக அரசின் பட்ஜெட் தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் இது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2025-26ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டினுடைய அரசின் பட்ஜெட் தொடர்பான 2ஆம் நாள் கருத்து கேட்பு கூட்டம் தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. 2025-26ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசினுடைய பட்ஜெட் மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாக அனைத்து துறைகள் மற்றும் அது சார்ந்த அமைப்புகளுடன் தொடர்ச்சியாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும். அதன் அடிப்படையில் தற்போது இந்த கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதன்படி இந்த ஆண்டுக்கான இந்த கருத்து கேட்பு கூட்டம் நேற்றைய தினம் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊராட்சி வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, அதே போல பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, சுகாதாரத்துறை ஆகிய துறையுடன் கூட்டமானது நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இன்றைய தினம் பல்வேறு அமைப்புடன் இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வரும். ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தொடருக்கு முன்னதாக இந்த கூட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் என்று குறிப்பிடத்தக்கது. இன்று சமூக நலத்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, ஆதிதிராவிடர், பழங்குடியினர், சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இந்து சமய அறநிலைத்துறை, சுற்றுச்சூழல் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர் ஆகிய துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மற்றும் அந்த துறைகளை சார்ந்தவர் ஆகியோருடன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த துறையினுடைய அமைச்சர்கள் அனைவரும் பங்கேற்று வருகிறார்கள். அதே போல விடுதலை கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அந்த சிந்தனை செல்வனும் கலந்திருக்கிறார். அதே போல தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணைய தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசினுடைய மற்ற துறைகளை சார்ந்தவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். அடிப்படையில் இந்த கூட்டமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக நாளைய தினம் இந்த கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வருகின்ற மார்ச் 14ஆம் தேதி தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இந்த கூட்டமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு துறையும் அவர்களுக்கு தேவையான நிதி, அதே போல நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் அந்த திட்டங்களுக்கு தேவையான நிதி குறித்தும் தொடர்ச்சியாக அவர்கள் அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடந்து அந்த முடிவற்ற பிறகுதான் மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்படும். அதே அடிப்படையிலேயே முன்கூட்டியாக தமிழ்நாடு அரசினுடைய அந்த பட்ஜெட் அறிவிப்பதற்காக இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily.